பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போகணுமா இதை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்க? ஆப்ஷன்ஸில் ரிஸ்க் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா லிமிட்டட் லாஸ், அன்லிமிட்டட் ப்ராஃபிட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்னும் ஆப்ஷன்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்னும் இது ரெண்டுத்துல எது சார் அதிகம்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பிகினர் வர்றதுல அவர் என்ன சார் பண்ணணும்? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஸ் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை ட்ரேடிங் ஆப்ஷனா? இந்த கன்ஃபியூஷன் பல பேருக்கு இருக்கும், எனக்குமே இருக்குது. பிகினர்ஸாக வந்துட்டு இந்த கொஷின் நிறைய பேர் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஸ்டாக்கில் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு, சில பேர் சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸ் தான் குயிக் மணின்னு. ஆனால் எது உண்மை? இதை பற்றியெல்லாம் நமக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறதுக்காக சென்னை ட்ரேடிங் அகாடமியோட நிறுவனர் மிஸ்டர் நாராயணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் தான் இது. இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் பெஸ்ட்டா? இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்ஷன்ஸ், ட்ரேடிங் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பிகினராக நீங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ட்ரேட் பண்ணலாமா? ட்ரேடிங்கிறதுல ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஸ்டாக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகும்போது இது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் ரெண்டு கேட்டகரி இருக்குது. நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க இல்லை வீடு வாங்குறீங்க, அது பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஆகாத அப்ரிஷியேட் ஆகும் அதோட வேல்யூ. அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸும் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க. ஒரு 100 rupeesக்கு நான் ஒரு கம்பெனி ஷேர் நான் வாங்கி வைக்கிறேன்னா அது ஒரு ஃப்யூச்சரில் ஒரு 5 years இல்லை 10 yearsல அது 200 போகலாம் இல்லை 300 போகலாம். ஸோ அதுவும் லைக் ஒரு ஃப்யூச்சர் அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டிமெட் அக்கௌண்ட் வேணும். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கர் அப்ரோச் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா 2 அக்கௌண்ட் ஓப்பன், ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமெட் அக்கௌண்ட். இப்போ இந்த டிமெட் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும், அதாவது நம்ம வாங்குகிற ஷேரை நம்ம ஒரு எலக்ட்ரானிக் லாக்கரில் சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிமெட் அக்கௌண்ட். அப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் இருந்ததுன்னா நான் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட், பையர் அண்ட் செல்லருக்கு பிட்வீனில் ஒரு கான்ட்ராக்ட். இதுதான் ஆப்ஷன்ஸ். இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம எப்படி ஒரு லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு டைம் டூரேஷன் கிடையாது. தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் டைம் டூரேஷன், டைம் டார்கெட் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும், நாளைக்கு எனக்கு அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு அந்த அசட்டை நான் அவங்களுக்கு நாமினியாக நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அசட்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிடும். ஆனால் டெரிவேட்டிவ்ன்றது தெர் வில் பி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் எக்ஸ்பைரி இருக்கும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ என்னென்னா இந்த பையர் அண்ட் செல்லர் இவங்க 2 பேர், இப்போ நீங்கள் ஒரு பையர்னு வச்சுக்கலாம், நான் ஒரு செல்லர் ஆப்ஷன்ஸில். அதாவது எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் பை பண்ணணும், யுவர் அந்த ஆப்ஷன்ஸில் பையர். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஸ்டாக் இறங்க போகுது. அப்போ அந்த ஸ்டாக் இறங்குதுன்னா நான் ஒரு செல்லராக இருப்பேன். இப்போ என்ன ஆகுன்னா நான் செல்லர், நீங்கள் பையர் அப்படின்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், அந்த ஸ்டாக் ஃபால் ஆச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட். இதுதான் ஆப்ஷன்ஸ். இது ஸ்டாக்குக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸுக்கும் இருக்குது. ஸோ செபி என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் தான் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது வீக்லி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட், அதாவது ஒரு நிஃப்டி என்எஸ்சிலையும் அதே போல் பிஇசியில் சென்செக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸ்க்கும் வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. இந்த வீக்லி கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா மார்ஜின், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மார்ஜின் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்தில் அது எக்ஸ்பைரி ஆகிடும். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களோட டார்கெட் ரீச் ஆகணும், இல்லைனா 0 ஆகிடும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்குறேன்னா 5 working days தான் அது அவைலபிளில் இருக்கும். அதோட லைஃப் டைமே அவ்வளோதான். அந்த 5 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன டார்கெட் செட் பண்ணுறீங்களோ இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் ரீச் ஆகலை அப்படின்னா அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போனால் அது 0 ஆகிடும்.
ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஒரு லாங் ரன்னுக்கு நம்ம ஒரு ஃப்யூச்சர் ஒரு சப்போஸ் விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதாவது நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளேஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு 6% வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதாவது எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருஷத்துக்கு ஒரு 15% வருதுன்னா அந்த 6% இன்ஃப்ளேஷனை நீங்கள் டிடெக்ட் பண்ணீங்கன்னா ரிமைனிங் 9% தான் உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்னே. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னைக்கு 100 ரூபாய் இருக்கிற ஒரு பொருள் அடுத்த 5 வருஷம் கழிச்சு 100 ரூபாய் இருக்காது, 120 இருக்கலாம், 110 இருக்கு. இப்போ நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது நாளைக்கு 110 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் அந்த ப்ரைஸோட விலை ஏறும். ஸோ அப்போ ஆக்சுவல் ரிட்டர்ன்னும் போது இந்த இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். பட் லாங் டேர்ம் ஒரு 5-10 இயர்ஸ் காம்பவுண்டிங்கில் போகும்போது அந்த ரிட்டர்ன் நமக்கு நம்ம இந்த விலைவாசி, அதாவது நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லணும் இல்லையா, அதை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டைம் எதுவும் ஒரு லாக்இன் இது இல்லாத ஒரு விஷயம். லாங் டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் வேணால் வச்சுருக்கலாம் அந்த அசட்டை. நம்மளோட ஒரு லேண்ட் வாங்குற மாதிரி, இல்லை ஒரு வீடு வாங்க. அதே போல் டெரிவேட்டிவ்ன்றது கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது இன்னைக்கு இந்த மாதம் நான் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணணும், இந்த மாதம் நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட். இப்போ டைம் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே காரிலேட்டட் தான். ஆமாம். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எதில் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார்? ஆப்ஷன்ஸில் ரிஸ்க் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒன்று 0 ஆகிடும், இல்லைனா டபுள் ஆகும், இல்லைனா அந்த வாலட்டிலிட்டி வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் அது ஆப்ஷன்ஸுன்றது. ஆப்ஷன்ஸுன்றது வந்து பெரிய அளவுக்கு பாப்புலர் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பிகினருக்கான ஒரு ஸ்டேஜாக இருந்தது. நான் வந்து மார்க்கெட்டில் இப்போ தான் எனக்கு மார்க்கெட் பற்றியே தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸில் டே ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிகினர் இந்த 2020 இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்லாம் நிறைய பேர் ஜாப் இல்லை, வீட்டில் இருந்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது அந்த 2020-21 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்தது. ஏன்னா நம்ம எங்கேயுமே வெளில போக முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஆன்லைன்லேயே ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வீட்டிலே இருந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அந்த 2020-21 தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த இயர். ஸோ அப்போ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா பிகினராக உள்ளே வந்தவங்க மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமான ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது அப்படின்னா, செபி வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 2020க்கு முன்னாடி. என்னென்னா ஒவ்வொரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் மந்த்லி எக்ஸ்பெரியிலேருந்து வீக்லியாக குறைச்சாங்க. ஏன்னா வால்யூம், அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வீக்லி கான்ட்ராக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் பிகினரும் நேரடியாக டைரெக்டாக ஆப்ஷன்ஸில் போகிறதுக்கான ஒரு மேஜர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. அதில் ரிஸ்க்கும் இருக்குது. 90% ட்ரேடர்ஸ் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ரீட்டைல் செக்மெண்ட்டில் லாஸ் ஆகிறாங்கன்றதுக்கும் அந்த வீக்லி கான்ட்ராக்டும் ஒரு மேஜர் ரீசனாக இருந்தது. ஸோ அதனால தான் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வேல்யூக்கான ஸ்டாக் வாங்குறதும் ஒரு 10,000 ரூபா ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்குறதும் ஒன்று தான். ஏன்னா அந்த 5 லட்ச ரூபா ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருமோ அதே ப்ராஃபிட்டு இந்த 10,000 ரூபா கான்ட்ராக்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்லேருந்து நீங்கள் எடுக்க முடியும், உங்களுக்கு ஃபேவராக இருந்தால். அதே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுன்னா அந்த 5 லட்ச ரூபாயிலேருந்து உங்களுக்கு லாஸ் வரும். இன்கேஸ் நான் ஒரு 5 lakhs ஸ்டாக் வாங்கியிருக்கேன், நீங்கள் ஒரு 10,000க்கு ஆப்ஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க, எனக்கு என்ன லாஸ் வருதோ அதே லாஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து 2 முக்கியமான விஷயந்தான் அதிகமாக பிகினர் உள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு ரீசன். லிமிட்டட் லாஸ், அன்லிமிட்டட் ப்ராஃபிட். இப்போது லிமிட்டட் லாஸ் அப்படின்னா, நீங்கள் 10,000 வச்சுருக்கீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் லாஸே அந்த 10,000 தான். ஆனால் ஆமாம், நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட் தான் மேக்ஸிமம் லாஸ், அதுக்கு மேலே லாஸ் ஆகாது. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அது 20,000 கூட மாறலாம், 50,000 கூட மாறலாம். இந்த ஒரு அட்ராக்ஷன் தான் பிகினர் நேரடியாக ஆப்ஷனுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருந்தது. அதுதான் லாஸ் ஆகிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்தது. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து ரிஸ்க் வந்து பல மடங்கு அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. இப்போ குவிக் மணி மைண்ட் செட் இருக்குல்ல, ஸோ இப்போ கண்டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே குவிக் மணி அந்த மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பீப்புள் ஏன் ஆப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்த் கிரியேஷன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2000க்கு முன்னாடி சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறீங்க. அன்னைக்கு வந்து அந்த பைக்கோட விலை மேபி ஒரு 25,000 இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறதுக்கு பதில் நீங்கள் வந்து அந்த 25,000க்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன்,
இன்றைக்கி அந்த 25,000 வாங்கின அந்த பைக் இன்றைக்கி அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 26 இயர்ஸுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1 லேக்னு கூட வச்சுக்கலாம். விண்டேஜ் பைக் நல்ல அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு 1 லேக் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அன்றைக்கி 25,000 கொடுத்து வாங்கின அந்த ஷேர்ஸ் இருக்குது பாருங்கள், அதே வேல்யூக்கு இன்றைக்கி பல கோடி ரூபா அதோட வேல்யூ. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2020 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு சாய்ஸ் கேட்டார். என்னென்னா, சார் இப்போ என்கிட்ட ஒரு சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது, அமௌண்ட் இருக்குது. இந்த கோவிட் பேண்டமிக்கில் வந்து ஒன்று நான் கார் வாங்கலாமா இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா, எனக்கு இந்த 2 கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னாரு. சரின்ட்டு அப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார்னா, மேபி மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட எஸ்யூவி 700 பர்ச்சேஸ் பண்ணுறாரு. மேபி அதான் நினைக்கிறேன். மேபி ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, கார் வந்து லோனில் எடுக்கிறார். இப்போ என்னென்னா, அந்த கார் வாங்குகிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டு அந்த ப்ராஃபிட்டை தாண்டி அவருக்கு கொடுத்துருச்சு. ஸோ காரோட வேல்யூ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம அதாவது நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸு அப்படின்னு நம்ம எங்கே சொல்கிறோம்னா, எந்த இடம்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இடம் அப்ரிஷியேட் ஆகலையோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் அப்ரிஷியேட் ஆகுதோ அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, சினிமாவுக்கு போகிறோம், அது வந்து எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லுவோம். அதே வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு அது அப்படியே உங்ககிட்ட இருக்குது, டெப்ரிஷியேட் ஆகலைன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கார் வாங்குறதுக்கும் அந்த வேல்யூக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது பல மடங்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும், அப்போ நான் கார் வாங்கக்கூடாதா சார் அப்படின்னு வரும். கரெக்டாக? இப்போது என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், நம்ம எக்ஸ்பென்ஸ், இதை 3மே வந்து ஒரு ட்ரிபிள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு சிலர் இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலரிட் பீப்புள் ரொம்ப அதிகம். பிஸ்னஸ் பீப்புளை விட சேலரிட் வந்து ரொம்ப அதிகம். ஐடி கம்பெனிஸ் இருக்குது, இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய சேலரிட் பீப்புள் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கின உடனே ஒரு போர்ஷன் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான் உண்மையிலே. ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டை தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். வாட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்? எனக்கு வந்து என்னோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 25,000 எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 6 மாதம் சேல்ரி அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, 6 மாதம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா. இது வந்து உங்ககிட்ட ஒரு சர்ப்ளஸாக உங்கள் பேங்க்கில் நீங்கள் வச்சுருக்கணும். சேஃப்டி. ஆமாம். 2வது விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஒரு ஹெல்த் கவர் இருக்கலாம், இல்லை லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இது நம்ம வச்சுருக்கலாம். 3வது விஷயம் வந்து ஒரு ஃபிக்ஸட் க்ரோத் இருக்கணும். அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரை பேஸ் பண்ணியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதாவது எப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 3வது விஷயம். 4வது தான் நீங்கள் க்ரோத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போகணும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இப்போது இன்றைக்கி இருக்கிற சேலரி பீப்புள் சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுது. அது டேரெக்டாக என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு 25,000 50,000 சேலரி வருதுன்னா நேரடியாக போய் இருக்கிற பணத்தை நேராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, சடனாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு எக்ஸ்பென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு எடுத்துமே நம்ம அந்த எக்ஸ்பென்ஸை பார்த்துருவோம். மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பணம் வரும்போது மறுபடியும் ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஏதோ நடக்கும்போது அந்த எக்ஸ்பென்ஸை மறுபடியும் செல் பண்ணிட்டு மறுபடியும். ஸோ அப்போ என்னென்னா, அந்த லாங் ஜேர்னி ஒரு வெல்த் கிரியேஷனை நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு சர்ப்ளஸ் மணி, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கணும். 2வது நம்ம ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் இருக்கணும். 3வது ஃபிக்ஸட் இன்கம், ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வரக்கூடிய இன்கம். அதாவது பாண்ட் இல்லை ஒரு ட்ரெஷரி பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து என்ன நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னால், உங்களோட ரிட்டர்ன் என்னன்றது தெரிஞ்சிடும். ஃபிக்ஸடாக வரும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு. இதில் வந்து எந்த ஃபேக்டரும் நமக்கு பெரிய ரிஸ்க்கை எடுத்துகிட்டு வராது. ஸோ அப்போ வந்து 3வது விஷயம். 4வது தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு அடுத்தது தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ ஆமாம், ஆப்ஷன்ஸில் வந்து என்னென்னா, நமக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறது, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட், ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் இதை 3மே ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக ஆப்ஷன்ஸ் போயிடுறாங்க. ஸோ இப்போ நேராக ஆப்ஷன்ஸ் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு ட்ரேடர், ஒரு டெரிவேட்டிவ் ட்ரேடர், நான் ஒரு ட்ரைனிங் செஷனில் அவரை மீட் பண்ணும்போது அவர் சொன்னது, சார் நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு 2 lakhs கிட்ட சேலரி, ஒரு 25 lakhs லோன் எடுத்தேன்,
ஆப்ஷன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட ஆஃபீஸில். அதை டெய்லி பார்த்து பார்த்து எனக்கும் பண்ணணும்னு தோணுச்சு. உடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு லோன் ஒன்று எடுத்து மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நாள் நல்லா போச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வேலையை விட்டுறலாமான்னு கூட நான் நினச்சேன். வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இதை பண்ணலாமான்னு கூட நினச்சேன். அப்புறம் சடனாக ஒரு நாள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இல்லை கிராஷ் இந்த மாதிரி நடந்ததுனால என்னோட மொத்த பணமும் 2-3 டேஸ்லேயே லாஸ் ஆகிடுச்சு. அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து லாஸ் ஆகி என்னோட என்டையர் மணி வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த லோன் வாங்கின இஎம்ஐ வந்து என்னோட சேலரிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பே பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்ட்ராகும்போது ஒரு தவறான நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறது, நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறது, கண்டிப்பாக அந்த ரிஸ்க் என்ன நம்ம தெரியாமல் உள்ளே போகும்போது அந்த லாஸ் வரும்போது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னைக்கு சிட்டிஸில் வந்து இன்றைக்கி அதிகமாக இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு நம்மளும் அதை பண்ணணும். ஒரு லேண்ட் வாங்கினா கூட ஆஃபீஸில் என்னோட கூட உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே நான் அந்த சைட்டில் லேஅவுட்டில் போய் நான் வாங்கியிருக்கேனே, நம்மளும் நம்ம அங்கே வாங்கலாமா, நீங்களும் என் பக்கத்து ஃப்ளாட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படி. ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே லைனாக ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்து நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, நம்மளோட ஃபினான்ஷியல் என்ன, அதை நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அதுதான் நம்ம ஸ்டேக். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 3 விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டர்ம் க்ரோத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சார் அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணலாம், தப்பு இல்லை. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டர்முக்குன்னா அதில் 10% தான் ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வர்றது எல்லாத்தையுமே ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மொத்தமாக இழக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம். ஸோ 0 ஆனாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற சிச்சுவேஷனில் வரணும். அப்போ அதை எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னா, ரிஸ்க் நல்லா எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், அது சப்போஸ் பை ஒஸ்ட் சினாரியோ வந்தால் அதை எப்படி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்மளால் ஒரு டிசிப்ளின் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போது ரொம்ப கம்மியான பீப்புள் தான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு போய் அப்ரோச் பண்ணுறாங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, லைக் இந்த மாதிரியான திங்ஸை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போகணுமா இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க? நீங்கள் சரியான கொஷின் கேட்டீங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வந்து ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. எந்த விஷயமும் நம்ம மொபைல்லேருந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். முந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்ஸு இல்லை டெலிவிஷன் அந்த மாதிரி இருந்தது, நியூஸ் பேப்பர், நிறைய விஷயம் ஏதாவது கற்றுக்கலாம், லைப்ரரிஸ் போய் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். பட் இதில் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியோட வளர்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம எதையுமே டிபெண்ட் பண்ணாத ஒரு சிச்சுவேஷனை நம்ம வந்தோம். ஸோ அப்போ என்னென்னா அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். இப்போது எனக்கு வந்து நான் என்னோட சோஷியல் மீடியா இல்லை மொபைல் வச்சு யாராவது லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக அதை நான் கற்றுக்கணும். என்னால் படித்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் வந்து இந்த மாதிரி இப்போது சென்னை ட்ரேடிங் அகாடமி சார்பாக நம்ம வந்து சென்னை தாம்பரம்ல வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி, அதே போல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ், இதை பற்றி கம்ப்ளீட்டாகவே ஒவ்வொரு வாரமும் நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பிகினர் நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 6 months 8 months பண்ணிகிட்ருக்கோம் டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ். ஆஃப்லைனில் ஆன்லைன்லேயும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் கிளைண்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ட்ரேடிங் அகாடமியோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸு ஆன்லைன் மூலயமாவோ இல்லை ஆஃப்லைனில் நேரடியாக வந்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டனும் ஆப்ஷன்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டனும் இது ரெண்டுத்தில் எது சார் அதிகம்? இதுதான் இன்றைக்கி எல்லா இன்வெஸ்டரும் ஆப்ஷன் ஸ்கூலில் ட்ரேடர்ஸும் ஆப்ஷன் ஸ்கூலில் போகிற மெயின் அட்ராக்ஷனு. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட் லாஸ்ட் வீக் கேட்டப்போ, சார் நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு டெய்லி ஒரு 500 ரூபா கிடைக்குமா, ரொம்ப கம்மியாக கேட்குறேன் சார் அப்படின்ட்டேன். அப்போது 1 லட்ச ரூபா வச்சுட்டு டெய்லி 500 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 20 நாள் ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. அப்போது 10,000 ரூபா ஒரு மாதத்துக்கு ரிட்டர்ன் 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு வருஷத்தில் என்ன ஆகுது, உங்கள் பணம் டபுள் ஆகுது.
ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் பணம் ஒரு வருஷத்தில் டபுள் ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த 100% லாஸ் ஆகிறதுக்கான ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஐகோ ட்ரேடிங் இப்போ 2025 செபி வந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்து வந்திருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஐகோ பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எமோஷன்லெஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபார்முலா பேஸ்டு ஆட்டோமேட் பண்ணி அதுவாகவே பை அண்ட் செல் பண்ணுவோம். நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அதுதான் ஐகோ ட்ரேடிங்கிறது. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு மாதத்துக்கு 2-3% வந்து ஒரு நாமினல் ரிட்டர்ன் சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் என்னென்னா இப்போ நீங்கள் இனிஷியலாக சொல்லும்போது நீங்கள் குயிக் மணி கான்செப்ட், எனக்கு நான் ஒரு 10,000 ரூபா போட்டால் எனக்கு இந்த மாதம் 10,000 ரூபா கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா அந்த மாதிரி குயிக் மணி கான்செப்ட் நீங்கள் போகும்போது மோஸ்ட்லி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1,00,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், 10,000 ரூபாய்க்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ இந்த 10,000ன்றது ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான். பட் அதே மாதிரி லாஸ் ஆகிற ப்ராபபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக. எக்ஸாம்பிள் வந்து என்ன இப்போ லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் பாஸ்ட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன் ஆவரேஜ் சிஏஜிஆர்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்கு சிஏஜிஆர். அந்த சிஏஜிஆரோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-15% வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் 15 to 20 வருஷம் பார்க்கும்போது. அதே ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் பர் இயர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 20-25% தான். ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக டிசிப்ளின் ட்ரேட் பண்ணி ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஆப்ஷன்ஸில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது சார். அப்போ நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? இல்லை எனக்கு 13-15% தான் கிடைக்குது. ஆனால் இதில் வந்து எனக்கு 20% மேலே ஆவரேஜாக பர் மந்த் எனக்கு பர் இயருக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நான் ஆப்ஷன்ஸே பண்ணலாமே அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஆனால் இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். ஷார்ட் டேர்ம் நம்ம ஒரு கமிட்மெண்ட்ஸ்க்கு ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பார்க்கும்போது உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, அதிகமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் வந்து ஒரு லேண்ட் வாங்கிருக்கீங்க, டெய்லி அதை பார்த்துட்டே இருக்க முடியாது. அதே என்னோட லேண்ட் அதை நான் சேஃப்டிக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்காக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டெய்லி ரொட்டீன் ஒர்க் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகிருக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ. ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி காலையில் 9 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து முடிகிற 3:30 மணி வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டெரிவேட்டிவ் மார்க்கெட் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வரும்பொழுது தான் நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் ட்ரேடோட பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு பெட்டரான ட்ரேட் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இதில் எல்லாருக்குமே கொஸ்டின், ஆப்ஷன்ஸ் பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக? நீங்கள் 90% ஆஃப் உங்களோட கேபிட்டலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பெற்று 10% ஆஃப் கேபிட்டல் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதில் உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க் லெவலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் ரிவார்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ. அப்படி பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராகவும் ட்ரேடராகவும் நம்மளால ஆக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. லைக் நீங்கள் பார்த்ததுலேயே இந்த கிளைண்ட்டோடது வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு ஒரு கிளைண்ட்டோட ஸ்டோரி இருக்குன்னா நீங்கள் எந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிப்பீங்க? எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து சிங்கப்பூரில் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவரோட ப்ரொஃபைல் பற்றி எனக்கு சொன்னார். ரொம்ப எனக்கு வந்து சர்ப்ரைஸாகவும் வந்து ஷாக்காகவும் இருந்தது. என்ன அப்படின்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைவர்சிஃபை பண்ணி அவர் மெயின்டைன் பண்ணுறார். எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, அவர் குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். சைனா, யூஎஸ், இந்தியா, இந்த மாதிரி மல்டிபிள் கண்ட்ரிஸோட மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதை தாண்டி ஃபிக்ஸட் இன்கம் வச்சுருக்கார். இதெல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இதை தவிர கமாடிட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரேட் பண்ணுறார் ஒரு போர்ஷன் ஆஃப் த கேபிட்டல் வச்சு. ஐகோ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒரு ஐகோ மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அதுவே பை அண்ட் செல் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அது எப்போ ப்ராஃபிட் பண்ணுதோ அது நமக்கு ப்ராஃபிட், அது எப்போ லாஸ் பண்ணுதோ அது நமக்கு லாஸ். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறோம், அதே மாதிரி என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் நான் டைவர்சிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன்.
அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்லேயும் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாரு. அதே மாதிரி இங்கே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெஃப்டியில் ட்ரேட் பண்ணுறாரு, ஆப்ஷன் அல்கோவில், பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரிவார்டு பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட டார்கெட்டை ரீச் பண்ணாலும் ரிஸ்க் வைஸ்ன்னு வரும்போது ரொம்ப ஒரு குறைவான ரிஸ்கோட வந்து அவர் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அதாவது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸையோ இல்லை ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ டிபெண்ட் பண்ணாமல் அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதே மாதிரி அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ ஆப்ஷன்ஸ்லையும் ட்ரேட் பண்ணார், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாரு, குளோபல் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, கமாடிட்டிலையும் ட்ரேட் பண்ணுறாரு. கன்சிஸ்டண்ட்டாக 7 to 8 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாரு. ஸோ அப்போது என்னென்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ரேராக நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அதனால தான் நமக்கு அவர் சொல்லும்போது நமக்கு சர்ப்ரைஸாகவும் ஷாக் ஆகும். ஏன்னா இது அடுத்த ஒரு 5 to 10 வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அல்கோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90% ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒன்லி 10% ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். அப்போது இப்போ 2025 பார்த்தீங்கன்னா அல்கோ ட்ரேடிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷனலோட அல்கோ ப்ளஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட அல்கோ ஓவரால் என்எஸ்சியில் டேட்டாவை வச்சு பார்த்தீங்கன்னா 40%க்கு மேலே அல்கோ ஆர்டர்ஸ் தான் போகுது. அதாவது மேனுவலாக நம்ம பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு பதில் சிஸ்டமே ஆட்டோமேட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து மோர் தென் 40-50% கிட்ட நமக்கு வந்து இங்கே பார்க்க முடியுது. இது அடுத்த 5 to 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா நம்ம மேனுவலாக ட்ரேட் பண்ணுறவங்களோட நம்பர்ஸு ஆர்டர்ஸு குறைய ஆரம்பிச்சு. ஸோ ஆட்டோமேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதும் டெக்னாலஜி டெவலப் ஆகிறதும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். எமோஷன்லெஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அந்த டேர்ம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எமோஷன்லெஸ்னா கண்டிப்பாக இப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் பார்க்குறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சி போச்சு. உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சரி ஓகே நாளைக்கு நம்ம ஷாப்பிங் வரும்போது இதை நம்ம ஏன்னா எதிர்பார்க்காம ஒரு புது விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க, நாளைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு போகிறீங்க. நாளைக்கு நீங்கள் மறுபடியும் வரும்போது இன்னொரு ட்ரெஸ் நல்லா இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட மைண்ட் செட் மாறிட்டு. ஸோ இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறேன். நான் வாங்கும்போது இந்த ஷேர் நான் எவ்வளோ லாஸ் வரைக்கும் என்னால் நான் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நம்ம வச்சுருக்கோம். அதுதான் ரிஸ்க்குன்றது. இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு ஷேர் 95 ரூபா வந்தால் தான் அதிகபட்சமாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். லாஸ் அவ்வளோதான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். 95 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா அந்த லாஸை என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண உடனேயே 95ல் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு ஆர்டர் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். அது 95 வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட அந்த ஸ்டாக் வந்து செல் ஆகிடும். ஸ்டாக்கில் ஆப்ஷன்ஸ் எனிதிங். இப்போ இதில் என்னன்னா இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்காத ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 100 rupees வாங்கிடுவாங்க, 95 வந்துடும். உடனே என்ன நினைப்பாங்க, ஒரு மறுபடியும் ரெக்கவர் ஆச்சுன்னா விற்றுடலாம் அப்படின்னு. அப்புறம் 90 வரும். 90 வரும்போது என்ன தோணும்னா சாட் 95ல விற்றுருக்கோம். வெரி ஹியூமன் மைண்ட் செட். ஸோ அதுக்கப்புறம் 85 வரும், சார் இது அப்போவே கொடுத்துருக்கலாம். இப்போ என்னென்னா வாங்கும்போது 100 rupeesக்கு வாங்கும்போது 110 போனால் நான் செல் பண்ணலாம், 105 போனால் செல் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இப்போ அது 85 வரும்போது இன்னும் ஒரு 5 ரூபா 10 ரூபாய்னாலும் நம்ம கொடுத்துடலாமான்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த ஹியூமன் அந்த எமோஷன்ஸை வந்து மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மாற நம்மளோட எமோஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்மளை வந்து அதிகமாக லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. இப்போ இந்த அல்கோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது எமோஷன்லெஸ். அது கம்ப்ளீட்டாக என்ன ஃபார்முலா ஃபீட் பண்ணியிருக்கோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரேட். ஓகே, அது வந்து ஹியூமன் பிரைன் கிடையாது. அது ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியாது. அந்த ஃபார்முலா கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா உங்களோட ஆர்டர் அங்கே பஞ்ச் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது இல்லை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது அந்த பொசிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா அது ஒரு எமோஷனலெஸ் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அல்கோ யூஸ் பண்ணுறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பிகினர் வர்றதுல அவர் என்ன சார் பண்ணணும்? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை எப்படி நான் யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்
நிஃப்டி அதாவது பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து மோர் தென் 4000 கம்பெனிஸ்க்கு மேலே ஆக்டிவாக ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2000 4000 கம்பெனிஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச கம்பெனியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை விட நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பிகினர் அப்படின்னா பெரிய கம்பெனியில் தான் பிகினர் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள என்ட்ராகணும். எக்ஸாம்பிள் வந்து இந்த 2000 கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸ்க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, அதில் 50 கம்பெனிஸ் இருக்குது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, சார் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து வந்து இது வந்து லாங் டேர்ம் இல்லை ஷார்ட் டேர்ம் இல்லை என்னோட ஃப்யூச்சர் கோல் நான் எப்படி செட் பண்ணுறது. இப்போ நான் ஆல்ரெடி பிகினிங்கில் இந்த செஷனோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட், ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் க்ரோத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நீங்கள் வரும்போது க்ரோத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் நீங்கள். எக்ஸாம்பிள் வந்து சார் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 5 to 6 lakhs லாங் டைமுக்கு வச்சுக்கணும். லாங் டேர்ம்னா என்ன சார் அப்படின்னு ஒருத்தர் பிகினருக்கு இருக்கிற மெயின் கொஸ்டினே வந்து என்னன்னா டீட்டெயிலாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். லாங் டேர்ம்ன்றது நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்க்கு லாங் டைம் மோர் தென் 5 years நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸடு பாலிசி எதுவும் கிடையாது லாங் டேர்ம்ன்றது. ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதை லாங் டேர்ம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் எடுத்துக்கலாம். பிலோ 3 yearsக்குள்ளே ஷார்ட் டேர்ம். இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா ஷார்ட் டேர்முக்காக, ஒரு 5 லட்ச ரூபா லாங் டேர்முக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மீதி ஒரு 2 லட்ச ரூபா அது வந்து நீங்கள் அதை 1 lakh வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ இல்லை கேஷை வந்து சர்ப்ளஸாக நீங்கள் ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட கேஷாக கூட நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு. ஸோ இதுதான் ஒரு பிகினர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது சேஃபாக ஒரு டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிகினர் சென்னை ட்ரேடிங் அகாடமி மூலமாக கற்றுக்கணும் அப்படின்னா உங்களை எப்படி ரீச் பண்ணுறது இல்லைனா காண்டாக்ட் பண்ணுறது சார்? ctawealth.in அப்படின்னு நம்ம வெப்சைட் இருக்குது, ctawealth.in. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட லிங்க்ஸு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பப்போலாம் ட்ரைனிங் செஷன்ஸ் வருது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ட்ரைனிங் செஷன்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதம் மே மந்தில் என்னென்ன ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அந்த செஷன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் கற்றுக்கணும்னாலும் சரி. ஒரு சிலர் சென்னையிலே இருக்காங்க அப்படின்னா நேரில் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, ஏன்னா நேரில் வந்து என்னால் கற்றுக்க முடியாதுன்னு நினைப்பாங்க, அவங்க ஆன்லைனில் தான். ஸோ கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த 2 ட்ரைனிங் செஷனுமே நம்ம ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு பிகினர் ஆப்ஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடான ஸ்டஃப்பை வந்துட்டு கற்றுக்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆடியன்ஸுமே வந்துட்டு இதை கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களை வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா சென்னை ட்ரேடிங் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.